மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த வகுப்பில் நாம் அகழ்வாய்வுகள் என்ற பட்டிமன்றத்தினுடைய காரியங்களை குறித்து ஒரு 2 தலைப்பை நம்ம பார்த்தோம். இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதனுடைய தொடக்கமாக அகழ்வாய்வு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எதிலிருந்து அது இந்த அகழ்வாய்வு தோன்றியது, அந்த துறை உருவானது அப்படிங்கிறத குறித்த ஒரு சில விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு பாடப்பகுதிக்குள்ளே நம்ம நுழைவோம். அகழ்வாய்வு முதல்ல புதையல் தேடும் முயற்சியில் தொடங்கிச்சு. அதாவது பழைய காலத்தில் நம்ம மக்கள் கதை சொல்லுவாங்க. அந்தங்க போனால் அந்த பூதம் அதை வச்சு ஒழிச்சு வச்சுருந்து நம்ம அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்தோன்னு சொன்னால் அந்த புதையலை அது நமக்கு எடுத்து கொடுக்கும். நம்ம லட்சாதிபதி ஆகிடலாம், கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் அப்படி ஒரு கதைகள் பாட்டிமார்கள் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டிருப்போம். ஒருவேளை உங்கள் வீட்டில் பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கதைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு. ஆனால் அந்த கதைகள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி தோண்டப்பட்டது புதையல் தேடுகின்ற முயற்சியில் தொடங்கிய இந்த அகழ்வாய்வு அதுக்கு பிறகு அதுக்குன்னு ஒரு துறை அமைக்கப்பட்டு அதுக்கு ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு என்ன செய்துச்சு. இன்றைய சூழ்நிலையில் அது என்னது ஒரு துறையாக அது என்ன செய்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சரிதானே? இப்போ நம்ம மாவட்டத்துக்கு அருகாமையில் உள்ள மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் தாலுகாவில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அகழ்வாய்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. சரிதானே? அது போன மாதம் கடந்த ஆண்டில் மே மாதம் அது என்ன செய்துச்சு, அந்த அகழ்வாய்வுங்கிற பணி தொடங்கப்பட்டது. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும் போகும்போது அங்கே வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள் அந்த பழைய காலத்தில் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்ன அதில் ஒரு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், வீடுகளில் வடிகால் அமைப்பு முறையை அது என்ன செய்யுது தெளிவுபடுத்துதான். வடிகால் இன்றைக்கி நம்ம வீடுகளில் வீடு கட்டுக்கின்றோம். அந்த வடிகால் எப்படி அமைப்பு அது தெருவில் கொண்டு விட்டுருதோம். தெருவில் அந்த தண்ணியெல்லாம் ஆகி அது நோயை ஏற்படுத்துகின்ற நோய் தொற்றை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல்லாம் உருவாகுது. ஆனால் அந்த நாட்களில் அதுக்குன்னு சரியான வடிகால் அமைத்து அந்த வீடுகள் அமைக்கின்ற முறையை அது என்ன செய்து சொல்லிச்சுன்னு சொல்லி என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையாக என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு கண்டுபிடிப்பு வந்து 2900 ஆண்டுகளுக்கு முன் உள்ளது அப்படிங்கிறது. அதாவது இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகழ்வாய்வுகள் வந்து 2900 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் உள்ளது. அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு இது செய்து. அப்போ இந்த அகழ்வாய்வு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த இதில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் கடந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட காரியம் 73ஆம் பக்கத்தில் உள்ள திருப்பமும் நுட்பமும். அதில் வந்து மதுரை நகருக்கு அருகில் உள்ள கீழடி என்னும் இடத்துல நடத்தப்பட்ட அகழ்வாயில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செய்திகளை அந்த திருப்பமும் நுட்பமும் பகுதிகளில் பார்த்தோம். அடுத்தது பட்டிமண்டம் ஆக இந்த ரெண்டுக்கும் உள்ள விளக்க உரையை இலக்கியங்கள் வழியிலாக நம்ம என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து அந்த இலக்கிய மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் உள்ள நடுவராக இருந்தவர் பேசிய செயல்பாடு, அந்த முத்து என்பவர் கூறிய காரியங்கள், அதாவது முத்து வந்து தன்னுடைய வாதத்தை எடுத்து சொல்கின்ற செய்தி அதில் நம்ம பார்த்தோம். அதில் முத்து என்பவர் மிகச்சிறப்பான ஒரு வாதத்தை வைக்கிறாரு. வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய காரியங்கள் நமக்கு தேவையா? உள்ளங்கையில் நம்ம எல்லாத்தையும் வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்ற காலங்களில் இன்றைக்கி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த செய்தியை இன்றைக்கி நம்ம பார்த்து படித்து அதுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அது வந்து வீண் செலவு என்பதை குறித்து முத்து தெளிவாக எடுத்து கூறிய செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து பாத்திமா அவங்க வந்து பேசின செய்தி அங்கே பார்த்தோம். அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863 ஆண்டுகளுக்கு நமது வரலாறு நீண்டது என்பதையும், 1863ஆவது ஆண்டில் ராபர்ட் புருஸ்புட் என்பவர் தொல்லியல் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் எலும்புகளையும் கற்கருவிகளையும் கண்டுபிடிச்ச செய்திகள் போன்ற காரியங்களெல்லாம் குறித்து தெளிவாக பாத்திமா பேசி தன்னுடைய கருத்தை என்ன செய்தார், இயற்கையை சிதைக்கக்கூடாது என்பதையும், அதாவது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நாம் இயற்கையை பல வழிகளில் சிதைத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த சிதைப்பு இருக்கக்கூடாது
அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சிதைக்காமல் இருந்ததுனால தான் இன்று வரைக்கும் நாம் என்ன செய்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை மிக தெளிவாக என்ன செய்கிறாங்க இந்த பாத்திமா எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து தொடர்ந்து நடுவர் கூறுகின்ற செய்தி, அடே அப்பா, பாத்திமாவின் வார்த்தைக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டியது. என்ன அன்பு மேரி, அடுத்த பேச்சாளர் அன்பு மேரி, என்ன செய்ய போகிறீர்கள்? பேசத்தான் போகிறீர்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுட்டு தீர்ப்பை சொல்லிவிடலாமா, சொல்லிவிடட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், நடுவர் கேட்கின்றார். ஆக இந்த செய்தியை நேற்று நம்ம பார்த்தோம். இந்த நாளில் இன்றைக்கு அதை தொடர்ந்து கீழ்காணுன்ற பேச்சாளருடைய பேச்சையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கின்றோம். இப்போ அன்பு மேரி அடுத்த பேச்சாளர் தன்னுடைய கருத்தை சொல்ல வருகிறாங்க. பாரதியை வணங்கி தொடங்குகின்றேன். ஐயா நடுவர் அவர்களே, எங்கள் ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சான். நடுவர், என்ன பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சா? சரி சரி, தலைப்புக்கு வாங்கம்மா. இது கொச்சி தமிழில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. அதாவது யாரை கிராமங்களில் சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தங்க காணாததை கண்டுக்கிட்டாங்கன்னு சொன்னான்னா அதை ஓயாமல் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி கொச்சை தமிழில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை இங்கே அந்த அன்பு மேரி பயன்படுத்துகிறாப்புல. அடுத்து அன்பு மேரி சொல்கிறாங்க, இல்லைங்க ஐயா, வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன். அதாவது வெட்டி பெருமை, அதில் வேறு என்ன செய்வாங்க, வீராப்பா பேசுவாங்க. சில ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது கிராமங்களில் சும்மா வெட்டியாட்டு என்ன செய்வாங்க, சில காரியங்களை என்ன செய்துட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்களுக்காக நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறாங்க. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் இப்போ எப்படிப்பட்ட காலம். ஒருவேளை நான் இன்னும் இப்படி சொன்ன உடனே நீங்கள் நினைக்க, இப்போது நாங்கள் கொரோனா காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நக்கலாக சிரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. தன்னுடைய அறிவியலினுடைய விந்தைகளால் என்ன செய்யுது, வானத்தை அளந்து பார்க்கின்றது. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. அமெரிக்காவில் இருக்காங்க, அதாவது இன்றைக்கி இப்போ நம்ம இங்கே இரவில் இருக்கோம், நாளைக்கு அங்கே நம்ம இங்கே இரவு என்றால் அங்கே பகல் இருக்கும், அங்கே பகல் என்று சொன்னால் இங்கே இரவு இருக்கும். அப்போ 24 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய தோழியினுடைய நட்பை நம்ம என்ன செய்தோம், அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அழகாக என்ன செய்தோம், பேசுகிறோம். ஆமாம், ஒரு நிமிஷம் ஒரு காலகட்டத்தில் நாம் யார்கிட்டையாவது தன்னுடைய செய்தியை சொல்லணும்னு சொன்னால் கால் பண்ணணும். அதாவது ஃபோனுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அது அங்கே கால் புக் பண்ணணும். அது அர்ஜெண்ட்டாக அன்னரியான்னு கேட்பாங்க. அப்போ அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் அதுக்கு அப்பவும் உடனே வராது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து தான் அதுக்கு ரொம்ப கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அங்கே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நினச்ச உடனே நினச்சலாம். அமெரிக்கா என்ன, உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் என்ன உறவினர்கள் இருந்தாங்களோ அத்தனை அப்படிப்பட்ட இணையதளத்துகளே இன்றைக்கி நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. ஒரு விபத்து நடந்திருக்கு, அதில் கால் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பதிலாக என்ன செய்யுது, இயற்கையாக அறிவியல் கண்டுபிடிப்பில் இன்றைக்கி என்ன செய்யுது, புதுசான அந்த கால் மாதிரியே அடுத்தால் என்ன செய்யுது, இன்னொரு காலை என்ன செய்து இன்றைக்கி செயற்கை கால் பொறுத்து அழகு பார்க்கின்ற ஒரு சூழலில் நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கின்ற நேரத்தில் பழுதுபட்ட இதயத்துக்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது. சரிதானே? இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்க்கும்போது இருதயத்தை அதாவது இருதயமே இல்லாத ஒரு சூழலில் ஒரு பெண்ணுக்கு அந்த இருதயத்தை ஒரு அந்த ஆக்ஷன் அந்த இதை பண்ணுறதுக்கு ஒரு இதை வச்சு பிளாஸ்டிக்கில் செய்து அவங்க இடுப்பில் அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த செய்தி பத்திரிகையில் நான் பார்த்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த செய்தித்தாளில் பார்த்தேன். ஆக அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கு, அறிவியல் முன்னேற்றம் அடைந்து இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி மருத்துவ அறிவியல் மனிதனை என்ன செய்துக்கிட்டு இருக்குது, வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ தொற்று வியாதிகள் வந்தால் கூட அந்த தொற்று வியாதிகளுக்கு என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, மருத்துவ ரீதியாக இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்ய மருந்து கண்டுபிடிச்சி என்ன செய்ய அதிலிருந்து
மீளுகின்ற சூழலை என்ன செய்தோம் உட்காந்துட்டு. இப்போ கூட இந்த கொரோனாங்கிற அந்த தொற்றுக்கு பல நாடுகளில் பலவிதமான மருத்துவம் என்ன செய்துட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மருந்து கண்டுபிடிக்க. அதனுடைய ஒவ்வொரு கட்டமும் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சூழலில் இன்னும் கூட புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கி இந்த புற்றுநோய் என்கின்ற ஒரு கொள்ளை நோய் அது மனிதனை கொன்று குவித்து கொண்டு இருக்கின்றது. சரிதானா? இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் நாம் உண்ணுகின்ற உணவினுடைய பழக்க வழக்கங்கள் அது நமக்கு என்ன செய்யுது, கேடு உண்டாக்கி புற்றுநோயை உருவாக்கிக்கின்றது. எல்லாருடைய சரீரத்திலும் இந்த புற்றுநோய் என்பது அந்த இது இருக்க தான் செய்யும். ஆனால் அது நம்முடைய உண்ணுகின்ற உணவில் சில உணவுகளை நாம் அதிகமாக உட்கொள்கின்ற போது அந்த கிருமி அழிக்கப்படுகின்றது, அது வளர்ச்சி பெறாமல் போய்கின்றது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகிடுது, இந்த இது என்ன செய்துட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய உயிர் பலி என்ன செய்துட்டு இருக்கு, அடைந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த புற்றுநோயை அழிக்கின்ற விதத்தில் புது புது மருந்துகள் என்ன செய்து கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனைகளை கண்முன் நிகழ்த்து கொண்டு இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி விஞ்ஞான ரீதியில் பலவிதமான மருத்துவ கண்டுபிடிப்புகள், புது புது மருந்துகளை கண்டுபிடிச்சி புது புது அறிவியல் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி ஏராளமாக என்ன செய்யுது வியாதியை கண்டுபிடிப்பதற்கு. இன்றைக்கி கூட ஒரு செய்தியை நான் பார்க்கும்போது, ஒரு கேமரா டேப்லெட், ஒரு மாத்திரை, அதை உட்கொண்டோம்னு சொன்னால் சரீரத்துக்கு உள்ளே போய் அது எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்து என்ன செய்யுமா, அனுப்புமா. அப்படி அனுப்புகின்ற போது நம்ம சரீரத்தில் எந்த இடத்துல என்னென்ன குறைபாடு இருக்குங்கிறத என்ன செய்யுது, அது கொஞ்ச நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கு பிறகு அது என்ன செய்யும், அப்படியே அழிந்து விடுமா. ஆக அது அழிந்து சிதைந்து விடுகின்றது. அப்படி ஒரு கண்டுபிடிப்பு இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜியை நாம் ஓடிக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த உலக போக்குக்கு ஈடு கொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகழ்வாயுக்குள் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகள்லையும் எவ்வளவு டெக்னாலஜி ஓடிக்கிட்டு இருக்குது, முன்னேற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றது, வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றவங்க. அதை பார்த்து நம்மளும் நம்முடைய வளர்ச்சி பாதையை செய்கிறத விட்டுட்டு பல காலத்தில் உள்ளதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அகழ்வாயுவில் போய் விழுந்து கிடக்கிறதுல என்ன நியாயம்? நான் ஒன்றும் அகழ்வாய்வுக்கு எதிரானவள் இல்லை. நான் ஒன்றும் அகழ்வாய்வு கண்டுபிடிக்கிறது அந்த செயல்களுக்கு எதிரான காரியத்தை சொல்லறதுக்கு இல்லை. இன்றைய மாறி வரும் உலகச் சூழலில் அகழ்வாய்வு என்ன முக்கிய தேவைக்குள் ஒன்றாச்சு. என்ன ஒரு முக்கிய தேவை? 21ஆம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருட்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்க போகின்றோம்? இன்றைக்கி 21ஆவது நூற்றாண்டில் விஞ்ஞானம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, அறிவியல் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, கண்டுபிடிப்புகள் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில் பழைய காலத்து பொருட்களையும் கட்டடத்திலையும் கண்டுபிடிச்சி என்னத்தை சாதிக்க போகிறோம்? நடுவர் அவர்களே, பழையன கழித்தலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னதை எதிரணிக்கு நினைவூட்டி நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் என்று சொல்லி தன்னுடைய உரையை முடித்து கொள்கின்றார் அன்புமேரி. தொடர்ந்து நடுவர் அவர்கள், அருமை அன்புமேரி, அருமை. உங்களுக்கு ஆதரவாக நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவரையும் துணைக்கு எடுத்து வந்து விட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. நண்பர் செல்வன், வாங்க, எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பேச்சாளரை அழைக்கின்றார். அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அடுத்த பேச்சாளர் செல்வன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வருகிறார்கள். அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அறிவியலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிற சகோதரி அன்புமேரி, ஏதோ நாங்கள்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பதைப் போல அகழ்வாய்வே
அறிவியலின் அடிப்படையாக கொண்டதுதான் என்பதை அறியாதவராக இருக்கின்றார். இந்த அகழ்வாய்வு என்பதே நான் நேற்றைக்கே சொல்லும்போது அந்த கடந்த பாடவேளையில் சொல்லுகின்ற போது சொன்ன ஒரு கருவி, அதை ரேடருங்கிற ஒரு கருவியை வச்சு தான் என்ன செய்துட்ருக்காங்க, அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறது அந்த ஒரு 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 ஆராய்ந்து அந்த அதே ஒரு அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் தான். சரிதான். அந்த அகழ்வாய்வே அறிவியலினுடைய அடிப்படையில் தான் என்ன செய்து கொண்டு நடக்கின்றது என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றாங்க. இதில் பவணந்தி முனிவரை வேறு சாட்சிக்கு எடுக்கிறார்கள். பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையே பிறக்கும். பழமையின் பட்டையை சில காரியங்களை நம்மளாம் பார்க்கும்போது மிக மிக பழமையான காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லுக்கு தான் நாம் என்ன செய்துட்ருக்கோம். இப்போ புதுசாக ஒரு பேரை வைத்து கொண்டிருக்கின்றோம். நம்ம கிராமத்தில் மிக பழமையான பாட்டிமார் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட கேளுங்க, மொழிமொழிச்சாங் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்ச்சலை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மொழிமொழிச்சாங் காய்ச்சல், அதாவது மொழியாக வலிக்கும் காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னால் மொழியாக என்ன செய்யுமா, வலிக்கும். அதுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் அதே காய்ச்சல் தான் இப்போவும் வருது. அதுக்கு பேர் இன்றைக்கி சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், நம்ம சொல்லுகின்றோம். நீ உங்கள் வீட்டில் பழைய பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டேன்னு சொன்னால் அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பழமையின் பட்டையை உரித்து கொண்டு தான் புதுமையே பிறக்கும். சரிதானா. தனியாக புதுமைக்கென்று வேறோ விதையோ கிடையாது நண்பர்களே. அதை புரிஞ்சுக்கணும். அதாவது பழமையை என்ன செய்யக்கூடாது, அதாவது பழமையினுடைய பட்டையை உரிச்சிக்கிட்டு தான் புதுமை என்ன செய்யுது, பிறக்குது. அதில் இருந்து தான் இது வருகின்றது. அதுக்குன்னு சொல்லி வேறோ அல்லது ஒரு விதையோ என்ன செய்யாது, கிடையாது. அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிடணும். கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். கடந்த காலத்தில் என்னென்ன சூழ்நிலையில் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதனால் ஏற்படுகின்ற விளைவு என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டால் தான் நம்முடைய வசதி சூழ்நிலைகளை என்ன செய்யலாம், மாற்றி அமைத்து கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பையும் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். இனி வருகின்ற காலத்திலேயாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன காரியங்களை நம்ம செய்யலாம், முன்கூட்டியே என்ன செய்யணும், நம்ம அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறைகளை என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம் என்பதை அறிய முடியும். அப்போ அகழ்வாய்வில் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள் என்ன செய்யுது, இதுக்கு நமக்கு பயன்படுகின்றது. நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகின்றது. அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க பட்டு அறிவினால், அதாவது பட்டு அனுபவிக்கின்ற அறிவு. சரிதானா. அதை அடைந்து அனுபவிக்கின்ற அறிவு. சரிதானா. ஒரு தீயை நம்ம கை வைக்கணும்னு சொன்னால் தீ சுடாது, தீயை தொடாத சுடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தொட்டு பார்த்து அதில் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும். அந்த தான் பட்டறிவு என்பது. சரிதானா. அந்த பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு தொல்லியல் ஆய்வு பெரும் கல்வியாக அமைகின்றது. அது இன்றைக்கி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதே ஒரு நம்ம பெரிய கல்வி. நமக்கு நம் முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க பட்டு அறிந்த அறிவை நமக்கு எப்படி தெளிவுபடுத்திட்டு போயிருக்கிறாங்கங்கிறது என்ன செய்ய முடியும், அறிய முடியும். வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தின் பண்டைய காலத்திலேயே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம வேடிக்கை இன்றைக்கி நம்மளுடைய வேடிக்கை என்னென்னா, நம்ம பழங்காலத்திலே இப்போ நான் சொன்னேன் 2900 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் 2900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த காலத்தில் வீடு கட்டுறவங்க வடிகால் வைத்து கட்டியிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், எவ்வளோ அழகான தெளிவு அதில் வெளிப்படுத்தப்படுகின்றது. அப்போ இதில் அந்த காலத்தில் உள்ள தமிழர்கள் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டை அதில் என்ன செய்யிருக்கு, வெளிப்படுத்துது. சரிதானா. நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபட்டு இடையில் எங்கோ பாதை மாறி பயணித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த காரியங்களை நன்றாக அறிந்து தெரிந்து படித்து புரிந்து செயல்படுவோம்னு சொன்னால் இன்றைக்கி என்ன செய்யுங்க, நல்ல சுகவாழ்வோடு என்ன செய்யலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், நீடித்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். தேவையில்லாத எல்லா பலகீனங்களும் நம்ம என்ன செய்யாது, தொடாது.
நம்ம அந்த கலாச்சாரம் அந்த இதெல்லாம் பின்பற்றுறதுக்கு மறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பயணங்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அட்வான்ஸு டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்துட்டு இருக்கோம், எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அதனுடைய முடிவு என்னங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு மாட்டோம். அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு என்ன செய்துட்டு இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன தெரியல. அது எங்கே கொண்டு போய் விடும் தெரியாது. சரிதானா? எல்லா சூழலையும் நம்ம என்ன செய்ய பண்டைய காலத்தில் என்ன செய்யிருக்காங்க, இப்போ நம்மளாம் குடிக்கிறதுக்கு தண்ணி முந்தி என்ன செய்வோம், மண் பானையில் என்ன செய்வாங்க, தண்ணி வச்சு அதை தண்ணி குடிச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் வாட்டர்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், அந்த தண்ணி எடுத்து குடிக்கும். அது நம்ம சரீரத்தில் எவ்வளோ ஆரோக்கிய கேடு உண்டாக்குகின்றது என்பது நமக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் மண்பானையில் நம்ம குடிக்கின்ற தண்ணீருடைய சுவை என்ன, அது எவ்வளவு ஆரோக்கியமானது என்பது நமக்கு தெரியுமா? அது சொன்னால் அது யார் செய்வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம். அதெல்லாம் பண்டைய காலத்தில் உள்ள, இன்றைக்கி அட்வான்ஸாக பாருங்கள் சார் அப்படி சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆக இதைத்தான் என்ன செய்தாப்புல நம்ம செல்வன் என்று என்ன செய்தாப்புல எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கி நம்ம பாதை என்ன செய்து மாறி போகின்ற ஒரு சூழல். இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி நம்ம பழைய சூழலெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய நாகரிகத்தை என்ன செய்திருக்கோம், பழகி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறி என்பதாகும். ஒரு பொருளை ஒரு தடவை பயன்படுத்திட்டோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, மறுமுறை அதை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, தூக்கி எறி அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை என்ன செய்துக்கிட்டு இருக்கோம். அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், செய்துக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்யலைன்னு சொன்னால் அது நாகரிகம் இல்லை என்கின்ற ஒரு சூழலுக்கு என்ன செய்தோம், போயிடுதோம். எழுதுகிற பேனா, குடிக்கிற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடம் பேசி போன்றவற்றை ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற வழக்கத்தால் மின்சாதன குப்பைகள் மழை என குவிந்து விட்டன. இவைகளெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இனி இது ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், தூக்கி தூர போட்டு போயிடுதோம். அது என்ன செய்யுது, மழை போல் என்ன செய்திருக்கு, குவிந்து கிடக்கின்றன. இதனால் என்ன விளைவு ஏற்படுகின்றது, சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோய்கள் பெருகும் அபாயம் வந்து விட்டது. சுற்றுச்சூழல் என்ன செய்யுது, கெட்டுப்போகுது. சரிதானா? அப்படி கெட்டு போகிறதுனால அது கெட்டு போகிறது மட்டும் நின்றுட்டு போல, அதுக்கு அடுத்தால் என்ன வந்துடுது, புற்றுநோய் என்ன செய்து உருவாகுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஆனால் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்திய சுடுமண்ணாலும் உலோகத்தாலும் செய்யப்பட்ட பொருட்கள் பல தலைமுறைகள் கடந்தும் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன. ஆனால் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்தப்பட்ட சுடுமண்ணாலும் உலோகத்தாலும் செய்யப்பட்ட பொருட்கள் இன்றைக்கி என்ன செய்யுது, பல இடங்களில் பல தலைமுறைகள் என்ன செய்யுது பயன்படுத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எந்த தீங்கும் வரலை, எந்த கேடும் என்ன செய்யலை, வரலை. இப்போ எல்லாம் மின்சாதன பொருட்கள் இதெல்லாம் குவிஞ்சு கிடந்து அது நமக்கு என்ன செய்யும், வியாதியை உண்டாகுது. இது எத்தனையோ குவிஞ்சு போட்டுன்னு சொன்னால் இதனால் எந்த விதமான வியாதியோ பலகீனமோ வேறு எந்த ஒரு சூழலும் என்ன செய்து போகிறது வரதில்லை. பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்துவோம். அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அல்லது பழுது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்யும், சரி செய்து மீண்டும் பயன்படுத்துகின்ற ஒன்று இருந்துச்சு. இது கடந்த நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. கடந்த நூற்றாண்டு வரை இந்த காரியம் நடந்துகிட்டுருது. எதிரணி கூறியது போல அறிவியல் பயன்பாட்டு சூழல் வளர்ந்த பின்பு தான் பயன்படுத்து தூக்கி எறி என்கின்ற பழக்கம் பிறந்து வளர்ந்தது. என்றைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்களோ அன்றே என்னது, பயன்படுத்து தூக்கி எறி அப்படிங்கிற அந்த வீரவசனம் என்ன செய்துட்டு பேசப்படுகின்ற ஒரு சூழல் என்ன செய்துட்டு வந்துட்டு, அதன் தொடர்ச்சி எதுவரை வந்தது தெரியுமா? பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையாரையும் கூட பயன்படுத்திவிட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிற மூடத்தனம் உருவாகி இருக்கிறது. எப்படி பொருட்களை பயன்படுத்தி தூக்கி எறி என்கின்ற சொல்கின்ற இந்த பழக்கம் அதை தொடர்ந்து என்ன செய்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் முதியோர்களையும் என்ன செய்யணும், நம்மளுக்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்து உருவாக்கின பெற்றோர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவங்களையும் என்ன செய்து தூக்கி எறி என்கின்ற நிலையில் என்ன செய்யுது, முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறோம். அதனால் இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க, பெருகிக்கிட்டு இருக்குது, உருவாகிக்கிட்டு இருக்குது, பெருக்கம் எடுத்து இருக்கின்றது. எனவே நடுவர்களே, அகழ்வாய்வு தரும் சான்றுகளின் மூலம் நமது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கி அகழ்வாய்வு நமக்கு என்ன இந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சான்றுகள், அந்த அடையாளங்கள் நமக்கு என்னது, வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் என்ன செய்யுது அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை என்ன செய்ய முடியுது,
உருவாக்க முடியும். நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே அதனை உறுதியுடன் வலியுறுத்துகிறோம். நமக்கு நீண்ட வரலாறு இருக்குது. அதை உறுதியாக நம்ம என்ன செய்தோம் சொல்லுறோம். நடுவர் அவர்களே, அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவீனம் அல்ல. இதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே நமக்கு என்னது தேவையற்ற ஒன்று. அதாவது அதுக்கெல்லாம் நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை அது நம்மளுக்கு வளப்படுத்தாது. ஆனால் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்கள்லாம் பார்த்தேன்னு சொன்னால் எந்த ஒரு சேதத்தையும் யாருக்கும் ஏற்படுத்துவதில்லை. அதனால் தேவையான செயல்பாடே என்று திசைகள் தோறும் அறிவியல் குரல் ஒலிக்க தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்பை தாருங்கள், நன்றி, வணக்கம் என்று சொல்லி தன்னுடைய உரையை செல்வன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார், நிறைவு செய்திருக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நடுவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கின்றார். நடுவர்: செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோடு 2 அணிகளும் வாதிட்டுள்ளன. 2 அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று குறைவில்லை. ரெண்டுமே மிகச்சிறந்த கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. 1863 ஆரம்பித்த அகழ்வாய்வு பணி 2018ஆம் ஆண்டில் தொடரும்போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கி இருக்கின்றன. 1863 ஆரம்பித்த அந்த அகழ்வாய்வு பணி 2018ஆம் ஆண்டிலும் தொடரும்போது பல உண்மைகள் நம்ம என்ன செய்து கிடச்சிருக்கு. பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும். அதற்கு நாம் புழங்கும் பொருள் பண்பாடே சான்றுகளாக நிற்கின்றன. தேவையற்ற செயல்பாடே என்று பேசிய அணியினர் கூறியது போல அகழ்வாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று என்பதை இந்த காரியம் என்ன செய்து, அதாவது பழைய காரியத்தை அதை எடுத்து அதை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லைங்கிறத குறித்து என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவியலில் 2 வகை உண்டு. ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று மக்கள் அறிவியல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை என்ன செய்து கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது. அதன் விளைவு தான் நெகிழி குப்பைகள். ஆனால் அகழ்வாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றாலான புழங்கு பொருட்கள், கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருந்தன. இயற்கையோடு இணைந்த பண்பாடு வாழ்க்கையை நம்முடையது என்பதனை அறிந்து கொண்டோம். இதுவே மக்கள் அறிவியல். அதாவது வணிக அறிவியல் அப்படிங்கிறது விற்பனைக்காக, அதாவது விற்பனை முதலீடு, அதாவது முதலீட்டை பெருக்குவதற்கான ஒரு வழிமுறை. அதில் கிடைக்கப்படுகின்ற பொருட்கள் என்னது, நெகிழி, அந்த குப்பை. அது இன்றைக்கி என்ன செய்யுது, பூமிக்கு அடியில் போய் என்ன செய்யுது, மக்காமல் கிடக்கிறதுனால நிலத்தடி நீர் என்ன செய்யுது, பாதிக்கப்படுகிறது. அதனால் இயற்கை சூழல் அழிக்கப்படுகின்றது. அதிலிருந்து வெளிவருகின்ற நச்சுப்பொருட்கள் வியாதிகளை கொண்டு வருகின்றது. இதெல்லாமே அந்த வணிக அறிவியலினால் உண்டாகின்ற கேடுபாடுகள். ஆனால் அகழ்வாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவை புழக்க பொருளாக அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது எந்த விதமான சேதத்தையும் யாருக்கும் ஏற்படுத்தலை. சரிதானா? அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இது மக்கள் அறிவியல். மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு நமது பண்பாட்டு மேன்மையை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு அகழ்வாய்வு துணை நிற்கிறது. இந்த வணிக அறிவியல் என்று சொல்லுகின்ற அந்த நெகிழி இன்றைய கண்டுபிடிப்புகள், இன்றைக்கி நம்மலாம் கடைக்கு போகணும்னு சொன்னால் சும்மா கை வீசிட்டு போயிடுறோம். அங்கே கொடுக்கின்ற பிளாஸ்டிக் பை அந்த நெகிழி வாங்கிட்டு என்ன செய்யணும், வாங்கி அது வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே தூக்கி தூர போடுறோம். அது என்ன செய்யுது, மக்காமல் கடந்து பூமிக்கு அடியில் போய் அது என்ன செய்யுது, சேதத்தை ஏற்படுத்துகிறது. சரிதானா? அப்படி அது அந்த மாதிரி சேதத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் அந்த மக்கள் அறிவியல் என்கின்றது என்னது, மகத்தான சிந்தனை. அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம கையில் பையை கொண்டு போய் வாங்குகிற ஜாமான்கள், அது சமைக்கிற பொருட்கள், இவை அனைத்தையுமே நம்ம மக்கள் அறிவியலில் மூலம் அந்த காரியங்களை நம்ம செய்வோம்னு சொன்னால் சரீரத்துக்கும் எந்த சுகக்கேடு, அது வாழ்நாள் அதை என்ன செய்யணும், எந்த கேடும் யாருக்கும் என்ன செய்து வராது என்பதை அது என்ன செய்யுது, அதை அறிஞ்சு செயல்படணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அகழ்வாய்வு என்ன செய்யுது, துணை நிற்கிறது. எனவே அகழ்வாய்வு என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடே. அகழ்வாய்வை தொடர்வோம்,
தொன்மை வரலாற்றை மீட்போம் என்ற எனது தீர்ப்பினை கூறி நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்துக்கு நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணி திருநாடு, நன்றி வணக்கம் என்று சொல்லி தன்னுடைய தீர்ப்பை என்ன செய்திருக்கிறார். அப்போ அந்த அகழ்வாய்வு என்பது நமக்கு என்னது பயனுள்ள ஒன்றாக இருக்கிறது என்பதை நடுவர் அவர்கள் கூறி என்ன செய்திருக்கிறார்கள், தீர்ப்பு கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். மாணவர்கள், இந்த பாடவேளையத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை நினைவூட்டுவோம். அப்போ அகழ்வாய்வு என்பது நமக்கு பயனுள்ள ஒரு காரியம், அது வீண் செலவீனம் அல்ல என்பதை குறித்த செய்திகளை நம்ம பார்த்தோம். இந்த அகழ்வாய்வு மூலம் நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து சென்ற காரியங்கள், வாழ்ந்து பயன்படுத்திய காரியங்கள் அனைத்தும் இன்றைய சூழலில் நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்றது என்பதை நாம் மனசில் பதித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நவீன உலகத்தில், நவீன காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் அத்தனையும் நமக்கு கேடும் ஆரோக்கியமற்ற ஒரு காரியமாகவே அது நிச்சயது காணப்படுகின்றது. ஆனால் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்கள் இன்று நம்ம அகழ்வாய்வு மூலம் அது நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதனுடைய பயன்பாடுகளை தெரிகின்ற இன்றைக்கி நிறைய வீடுகளெல்லாம் குளிர்ந்த தண்ணி குடிப்பதற்கு கூட நாம் பானையை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது நமக்கு ஆரோக்கியமானது. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு வரோம்னு சொன்னால் உடனே சளி பிடிச்சி நமக்கு வேறு விதமான பலகீனத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இதில் நம்ம எவ்வளோ தான் வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து நம்ம தண்ணி குடித்தா கூட அது ஒன்றும் பண்ணாது, நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியமானது. ஆக இந்த நிகழ்வுகள் இப்போ அகழ்வாய்வு மூலம் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த காரியங்களை நம்ம கற்று, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், அந்த நாகரிகத்தை நாமும் கற்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம், அதை பயன்படுத்துவோம். அது நமக்கு என்னது ஆரோக்கியமான ஒரு வாழ்வையும் சுகமான ஒரு ஆயுசையும் நமக்கு என்ன செய்யும், தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.